ஹலோ! உங்கள பிடிக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்களா? உங்களோட ஹேட்டர்ஸ் உங்களுக்கு தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்காங்களா? நீங்க எது செஞ்சாலும் அதுல குறை சொல்றாங்களா? நீங்க செய்றத எதிர்த்துக்கிட்டே இருக்காங்களா? இவங்க எல்லாரையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? ஹவ் டு ஹேண்டில் ஹேட்டர்ஸ்? இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஈஸியான விஷயம் தான். சில சமயத்துல என்னடா இது நம்மள பிடிக்காதவங்க தான் இருக்காங்களா? நம்மள சுத்தி நம்மளுக்கு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஆனா சில விஷயங்கள நாம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, இந்த ஹேட்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அத உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ஹேட்டர்ஸ நம்ம இக்னோர் பண்ணணும். அதாவது நம்மளோட ஹேட்டர்ஸ் மேல நம்ம கவனத்த வைக்கவே கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா, நம்மளோட கோல்ல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கோல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன நடக்கணுமோ அதுல மட்டும் கவனமா இருங்க. உங்களோட எதிரி மேல உங்களோட கவனத்த வைக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதிரிய எதிரியா ஒரு நபரா பார்க்காதீங்க. அவங்க என்ன பிரச்சனைய குடுக்குறாங்களோ, அந்த பிரச்சனைய பாருங்க. ஒருவேளை நீங்க பிரச்சனையில மட்டும் கவனத்த வச்சீங்கன்னா, பிரச்சனைய எப்படி நம்ம சமாளிக்கலாம்? பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம்? அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு பிரச்சனை குடுக்கக்கூடிய அந்த நபர நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நபர பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி நம்ம கிட்ட வரும். நம்ம கிட்ட தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜி என்ன பண்ணும்னா, நம்மளோட கோல்ல ஃபோக்கஸ் பண்ண வைக்காம ஒரு பயத்த குடுத்துடும். "ஐய்யய்யோ! இவங்களா?" அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த நபர பார்க்காதீங்க. அவங்க குடுக்குற பிரச்சனைய மட்டும் பாருங்க. ஓகே, இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதிலிருந்து எப்படி வெளிய வரலாம்? அப்படின்னு நீங்க பிரச்சனையா மட்டும் பாருங்க. அதுக்கு ஒரு வடிவத்த குடுக்கவே குடுக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வேள உங்களோட எதிரி உங்களோட தப்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பொதுவா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இல்லையா? அவங்கள விட நம்மளோட எதிரி யாரோ, இல்ல நம்ம செய்யக்கூடிய செயல எதிர்க்கிறவங்க யாரோ, அவங்க நம்மளோட தப்ப கரெக்ட்டா பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு மிஸ்டேக்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நம்மளோட மிஸ்டேக் தான். இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுலேருந்து வெளிய வரலாம், இத மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அத விட்டுட்டு நம்மள குறை சொல்றவங்கள நம்ம ஒரு எனிமியா பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் ஓவர். ஃபோர்த் பாயிண்ட், உங்கள ஏன் வெறுக்குறாங்க? அதுக்கான காரணத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா, நமக்கு எதிரி இருக்காங்க ஓகே. அவங்க ஏன் நமக்கு எதிரியா ஆகுனாங்க? அவங்க எதிரியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம மேல மிஸ்டேக்கா? இல்ல அவங்களோட ஒரு பொசிஷன நாம எடுத்துக்கிட்டோமா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து, ஒருவேள உங்களால அந்த எனிமிய, உங்களோட எதிரிய மாத்த முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் அத செய்யுங்க. ஓகேவா? இல்ல நீங்க அதையும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, அத செய்யாதீங்க. எப்பவும் போல இக்னோர் பண்ணிடுங்க. ஆனா, ஏன் உங்கள எதிர்க்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? நம்ம கண்ணுக்கு 1000 காரணம் தெரிஞ்சாலும், ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டால தான் நமக்கு அவங்க எதிரியாகுறாங்க. ஸோ, அத நம்ம கேட்ச் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அடுத்து 5த் பாயிண்ட். நம்ம எப்பவுமே எமோஷனலா வீக் ஆகக்கூடாது. நம்மள பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க. ஒரு பேட் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம உடனே எமோஷனல் ஆக வேண்டாம். ரியாக்ட் குடுக்கவே வேண்டாம். ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டோன்ட் ரியாக்ட். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேல மேல நம்மளோட எனிமிய ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி ஆயிடும். தூண்டி விடுறோம். நம்மளே தூண்டி விடுவோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அத இக்னோர் பண்ணிடுங்க. எமோஷனல் ஆகாதீங்க. உள்ளுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு உள்ள ஃபீல் பண்றீங்களோ, உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ பார்த்துட்டு ஃபீல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு பெர்சனா மாறிடுவீங்க. ஸோ எமோஷனலா எதையுமே எடுத்துக்காதீங்க. பேட் கமெண்ட்ஸ் வரணும். வந்தா தான் அது லைஃப். ஓகேங்களா? எப்பவும் நம்மள ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த மாரி பெர்சன் எப்பவுமே நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் நம்ம ஏத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் இருந்தா தான் லைஃப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு நெகட்டிவ் பெர்சனா மாறிடுவீங்க. நெக்ஸ்ட் 6த் பாயிண்ட் என்னன்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்.
நீங்க ஒரு சில நெகட்டிவான பீப்பிள்ஸ வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஓகே இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களோட டயலாக்ஸ் எல்லாம் நம்மள ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. உங்கள சுத்தி உங்களோட சரவுண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான பீப்பிள்ஸா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எப்பவும் உங்கள சப்போர்ட் பண்ற மாதிரியும், நீங்க செய்யக்கூடியத வந்துட்டு என்கரேஜ் பண்ற மாதிரியும் பீப்பிள்ஸ் உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்கள கண்டிப்பா வந்துட்டு தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ கேட்கும்பொழுது, ஓகே நம்மளால முடியுது போல இருக்கு. நம்மள நல்லாவே பாராட்டுறாங்க. அவங்களோட அந்த பாராட்டுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். இன்னும் நல்லா நம்மளோட வேலைகள வந்து நம்ம செய்யணும். இன்னும் நல்லா நடந்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். பட் நம்ம எப்பவுமே நம்மள சுத்தி இந்த மாதிரி பாசிட்டிவான பீப்பிள்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான பீப்பிள்ஸ் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 பாயிண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஹேட்டர்ஸ நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ரொம்ப எமோஷனலா வீக் ஆயிட்டு, அத வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஹேட்டர்ஸ் அதிகமா தான் ஆவாங்க. நம்மளால ஒரு துணிச்சலோட, ஒரு தன்னம்பிக்கையோட எதையுமே செய்ய முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த 6 பாயிண்ட்டையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.